ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஆலு பட்டூரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஆலு பட்டூரா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. மைதா மாவில் தான் இது செய்யணும். மைதா மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 1 எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நான் ஸ்மாஷ் பண்ணி தான் இதில் சேர்க்கணும். தயிர் ஒரு 1/4 கப்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, ஒரு பிஞ்ச பேக்கிங் சோடா, அப்புறம் தயிர் உருளைக்கிழங்கு மட்டும் இந்த மாவு பிசைய பத்தாது, தண்ணியில் தான் பிசையணும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, மைதா மாவில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சு அந்த உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாங்க. அப்புறம் தயிரை சேர்த்திக்கலாங்க. பேக்கிங் சோடா, உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ எப்பவும் பூரிக்கு மாவு பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், பட்டூராக்கான மாவு சூப்பராக பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ இது காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம மேலே எண்ணெய் பூசி வச்சிடலாங்க. இது ஒரு 10 நிமிஷமாவது ஊறட்டுங்க. இல்லை நம்ம இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறினாலும் தப்பில்லை, ஆனால் ஒரு 10 நிமிஷமாவது ஊறினா நல்லா இருக்குங்க. ஆலு பட்டூராக்கு மாவு பிசைஞ்சு வச்சோம். அது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ பூரியாக தேய்ச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், ரெகுலர் பூரி சைஸில் நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். ஹோட்டலில் தர மாதிரி நீங்கள் பெருசாக வேணாலும் தேய்ச்சிக்கலாங்க. இப்போ பூரி எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ பூரியை போட்டு எடுத்துடலாங்க. நம்ம செஞ்சு வச்ச பூரியை போட்டு எடுத்துடலாம். எப்பவும் பொரிக்கிற மாதிரி தாங்க, வேறு ஒரு வித்தியாசம் கிடையாதுங்க. திருப்பி போட்டுடலாங்க. பார்த்திங்களா, சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ஹோட்டல் சைஸ்லேயே செஞ்சிங்கன்னா, பெருசாக ஒரு ஹோட்டல் சைஸ்னால் செய்கிற சைஸே இந்த பெருசாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் அப்புறம் அந்த பேனெல்லாம் யூஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக நம்மளோட ஆலு பட்டூரா ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக சென்னா மசாலா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கிரேவி பிடிக்குமோ நீங்கள் அது செஞ்சு சாப்பிட்லாங்க. இதுக்கு வந்து ஆப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.